நம்ம கண்ணை மூடி சிந்தனை எதெல்லாம் போதோ அதன் மேலே நீங்க அந்த சிந்தனையை அப்படியே பார்க்கணும். அதை நீங்க பார்க்க பார்க்க அந்த சிந்தனையானது கலைஞ்சு போயினே இருக்கும். சிந்தனை எதை சிந்திக்குது நீங்க அதை கவனிக்கும் பொழுதே மனம் தெளிவடைஞ்சிரும். அதை நோக்கி போகும்போது ஃபுல்லாவே எம்டி ஆயிடும். அப்பதான் நம்ம மனசு ஓட்டத்தை நிறுத்த முடியும். மனம் ஓட்டத்தை நிறுத்திட்டாலே அமைதியானது நிலவிடும். ஆனந்தமான வாழ்வு கிடைக்கும். அதிகமான பேச்சாலையும் கண்டிப்பாக நமக்கு தான் பிரச்சனையே. ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு மீண்டு வரும். நம்ம எதை பேசுறோமோ தேவையற்ற பேச்சுகள் எல்லாமே நம்மளை சார்ந்து வரும். அப்ப தேவையான பேச்சுகளை மட்டும் பேசும்போது உனக்கு தேவையானது தான் வரும். ஒரு கேலி கிண்டல் பண்றது, இழுக்கான செயல்கள் செய்யறது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், முதல் காரணம் பேச்சு தான். ஒருத்தனை ஒழுக்கம் இல்லாம ஆக்குறதும் பேச்சு தான். நீ எதை முதல்ல விதைக்கிறியோ அது 10 மடங்கா மரமாய் காய்க்குது. அப்ப நம்ம விதைக்கிறத நிறுத்திட்டோமா நமக்கு கரெக்டானது வந்து சாரும். எதை விதைக்கணுமோ அந்த சொற்களை மட்டுமே விதைக்கணும். நாம பேசும்போது ஒரு அமைதி கிடைக்கும். தினமுமே ஒரு 30 நிமிடம் மௌனத்துல இருக்கணும். தினமுமே நம்ம எதெல்லாம் இன்னைக்கு தேவையற்ற பேச்சுக்களை எல்லாம் பேசணும்னு நம்மளை நாமே கேட்டுக்கணும். அப்படி கேட்கும்போது என்ன ஆகுனா, இன்னைக்கு நம்ம இவ்வளவு விஷயம் பேசியிருக்கோமா, தேவையில்லாத பேச்சு பேசியிருக்கோம், தேவையற்ற சொற்களை பயன்படுத்தியிருக்கோம், இது எல்லாமே நம்ம தவிர்த்து வர நாம பேசுற சொற்கள் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஒரு சொல்லுக்கு ஒரு வலிமை இருக்கணும். அந்த ஒரு சொல்லு சொன்னா அப்படியே ஆழமா பதியக்கூடிய சொற்களை நம்ம அழகா பேசணும். அளவுக்கு அதிகமான பேச்சுகளையும் பேசக்கூடாது. கரெக்டான பேச்சு பேசினா கரெக்டா நம்மளுடைய வழி இருக்கும். மௌனத்தை பற்றி சிறிதளவில் பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.